இதில் தான் நம்ம சுரக்காய் போட்டிருந்தோம். இந்த சுரக்காய் ஈல்டு எல்லாம் முடிஞ்சு அந்த கொடியெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். இது இந்த ரொட்டேட்ரு உழவு ஓட்டும் போது இந்த கொடியெல்லாம் அந்த இதில் சிக்கும் அப்படின்றதுனால இதெல்லாம் எடுத்து ஓரக்கல்ல வைக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் அந்த ரொட்டேட்டர்லாம் சிக்காது அந்த கொடிகள். இல்லைன்னா அது சிக்கிட்டு அது உழவு ஓட்டுறது கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு ரொட்டேட்டர் விட்டு இந்த களை-செடி இது எல்லாத்தையும் மடக்கி விட்டுட்டு அப்புறம் ஒரு உழவு போட்டுட்டு கொஞ்ச நாள் ஒரு மாதம் ஆற போடணும்னு சொல்லுவாங்க. எப்பயுமே அந்த பொன்னேர் உழவுன்னு சொல்லுவாங்க சித்திரை மாதத்தில். வருஷத்தில் 2 மாதம் நிலத்தை ஆற போடணும்னு சொல்லுவாங்க இயற்கை விவசாயத்தில். அதில் நம்ம அட்லீஸ்ட் 1 மாதமாவது நிலத்தை ஆற போடணும். அதுக்குண்டான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இப்போ க்ராப் முடிஞ்சது எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு உழவை போடணும். இந்த கொடியெல்லாம் ரொட்டேட்டரில் சிக்கும் அப்படின்றதுனால எடுத்து ஓரமாக போடுறோம். இதில் ஓரமாக போடுறதுனால என்ன பெனிஃபிட்னால் அந்த வரப்பு ஓரக்கால்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாம் அதிக சத்து மிக்கதாக இருக்கும். ஏன்னா அங்கே தான் எல்லா களை செடி அது இதுன்னு என்ன எடுத்தாலும் ஓரக்காலில் தான் போடுவோம். அதில் உள்ள அந்த அங்கக சத்துக்கள் ஒவ்வொரு செடியில் ஒவ்வொரு சத்துக்கள் இருக்கும். களை-செடியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அது எல்லாமே அந்த ஓரக்காலுக்கு தான் கிடைக்கும். அப்போ இதில் இடுபொருட்கள் தயாரிக்கிறதுக்கு கூட இந்த பஞ்சகவ்யம் அப்புறம் இந்த ஜீவாமிர்தம் கனஜீவாமிர்தம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதில் ஜீவாமிர்தம் பண்ணுறதுக்கு வரப்பு மண் இல்லை ஓரக்கால் மண் தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் தான் அவ்வளோ சத்துக்கள் இருக்கும். இப்போ கெமிக்கல் அடிக்கிறவங்களா இருந்தால் கூட அந்த வரப்பு ஓரத்தில் பெருசாக எதுவும் மருந்து அடிக்க மாட்டாங்க.